சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு வியூஸ்க்காக நான் என்ன டாபிக் சார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு சார். அதையும் கேட்டுடுறேன். சொல்லுங்க. சார் கடைசி ஒரு 3 நாளா மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியா இருக்கு. ம். ரொம்ப டைனமிக்கா இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. இது கூடவே இன்னைக்கு என்ன மார்க்கெட் எதிர்பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு நல்லா பூம் ஆகுன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா யுஎஸ் ஃபெட் ரேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா அப்படி இருந்துமே மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு. சோ இதெல்லாம் என்ன சார்? என்ன ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ்? ஓகே. ஓகேங்க சார். சார் இப்ப இதுக்கு வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இதுல நீங்க யுஎஸ் ஃபெட் சொன்னீங்க. அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. அதர் ஃபேக்டர்ஸ் இப்ப மார்க்கெட் இறங்குறதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட அவுட் ஃப்ளோஸ். இப்ப நீங்க கரெக்ட்டா சொன்னது தான். லாஸ்ட் 3 நாள் அடி வாங்குறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட அவுட் ஃப்ளோஸுங்க. அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப ஹைலைட்டா பாப்புலரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது ட்ரம்ப் வந்து பதவி ஏற்க போறாரு. ட்ரேட் வார், இந்த கம்பெனி இந்த கண்ட்ரீஸுக்குலாம் நிறைய டாக்ஸேஷன் கொடுக்க போறேன்ற மாதிரி இருந்ததுங்க. அதுல இப்ப இந்தியாவோட பேரும் அடிபட்டிருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதுல ஏன் இந்தியாவோட பேருன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு மெயினான ரீசன் வந்து ட்ரேட் டெபிசிட். அதுதான் ஒரு ட்ரம்ப் சைட்ல பாக்குறதுங்க. இப்போ ஓகே. ட்ரேட் டெபிசிட்னா நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம இந்தியா வந்து ஆக்சுவலா 10th பொசிஷன்ல இருக்குங்க. யுஎஸ் கூட இருக்கிற ட்ரேட் டெபிசிட்ல நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. அதுல 10th பொசிஷன்ல இந்தியா இருக்குது. ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்கும் அதர் கண்ட்ரிக்கும், அப்ப இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும் போதுங்க, எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு யூஎஸ்ல இருந்து இம்போர்ட்டும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் கம்மியா இருக்குங்க. பேலன்ஸ் ஓகே. ஆயிடும். ஒரு வேளை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் கம்மியா பண்றோம் அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆகுங்க. அதுதான் அவர் வந்து ட்ரம்ப் சொல்றாரு. இந்தியா பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்போர்ட் தான் அவங்க பண்றாங்க தவிர நம்ம சைட்ல இருந்து அவங்க எதுவுமே இம்போர்ட் பண்றது இல்ல. அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து யூஎஸ்க்கு நல்லது இல்லைன்றத ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சைட்ல டாக்ஸேஷன் அவங்களுக்கு நிறைய இருக்குங்களா அவங்களோட கூட்ஸுக்கு. அவர் வந்து நம்மளதுல எல்லாம் டாக்ஸ் கம்மியா இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து யூஎஸோட பெனிஃபிட்டுக்கு அவர் வந்து எல்லா கண்ட்ரிஸும் சொல்றாரு. ஆனா இப்ப இந்தியாவுக்கும் அதுல ஒரு லிஸ்ட்ல வந்திருக்குங்க. இது ஒரு பாயிண்ட். ஓகே சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டிஏஎஸ் நம்ம நோட் பண்ணது வந்து இப்ப நம்ம இந்த இந்த மந்த் ஃபேக்ட் ஷீட் வந்த எல்லா மெஜாரிட்டியான ஏஎம்சிஸ்ல எல்லாத்துலயும் எடுத்து பார்க்கும்போது எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஒரு ஒப்பீனியன் நம்மளால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. அதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேங்கிங் ஸ்டாக், அதாவது ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் பாப்புலர் சாய்ஸா இருக்குது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நடுவுலங்க. ஐடி ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்குது. இது வந்து லார்ஜ் கேப் இதுலங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப் வந்து கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்குது. மிட் ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூவேஷன். இப்போ நீங்க வந்து நீங்க பார்க்கும்போது எஃப்ஐயோட நிறைய வெளியேறது வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இது நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 8,000 கோடி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாள்ல மட்டுமே எஃப்ஐஎஸ் வெளியேறி இருக்காங்க. இதனால இன்னொரு நம்ம வந்து பார்க்கறது அடுத்த ஃபேக்டர் நம்ம பார்க்கணும்னா, ருப்பி நம்மளோட வேல்யூ, நம்மளோட இந்திய மதிப்பு வந்து அகைன்ஸ்ட் டாலர் பார்த்தீங்கன்னா, வேல்யூ கம்மியாயிட்டே வருதுங்க. 84.96ன்றது இன்னைக்கு இருக்குங்க. ஒரு டாலரோட மதிப்புங்க. அதுக்கு அடுத்தது யுஎஸ் ஃபெட் ரேட் இப்ப நீங்க சொன்னது தான் 25 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜென்ரலா என்ன மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறது தான் நம்பர் 1 ரீசன். நீங்க கேட்டதுக்கு எக்ஸாக்ட்டா நம்ம ரீசன் சொன்னோம்னா இது இருக்குங்க. அதை வந்து நான் பாசிட்டிவாவும் இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். என்னன்னா, எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ, நல்லா இருக்குதோ, அப்பதான் அதோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்குங்க. அப்ப நம்ம வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ல மத்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஜிடிபி growthல இருக்கிற கண்ட்ரின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியா தாங்க. ஸோ அதனால அது வேல்யூவேஷன் அதிகமா இருக்குது, பிரீமியம்ல சேல் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் இன்வெஸ்டர் வந்து ஓரளவுக்கு இப்போ மிட் ஸ்மால்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டுங்க. கரெக்டான வேல்யூவேஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், இல்ல வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்டரோ, ஸ்பெசிஃபிக்கா ஒரு தீமோ அது மாதிரி சூஸ் பண்ணாம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு தேதியில இந்த மாதிரி விழறதெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க எவ்ரி டிப்பை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ரெண்டாவது கையில கொஞ்சம் எக்ஸஸா பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எது எக்ஸஸானும் போது நான் ஒரு சில கிளைண்ட் நம்ம கிட்ட கேட்கறதுங்க, சார் நான் ஒரு 25,000 வச்சிருக்கேன், 50,000 வச்சிருக்கேன். அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலா எக்ஸஸ்னா நீங்க 1000 2000 வச்சிருந்தீங்கன்னா கூட ஆட் பண்ணலாம். மூணாவது வந்து எஸ்ஐபி வந்து கண்டினியூஸா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு சேலரி ரெகுலரா வருதுன்னா நீங்க எஸ்ஐபி நிறுத்தத்துக்கு பத்தி இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்ல யோசிக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருந்தோம்னா, அதுக்கு அடுத்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க வந்து எஸ்ஐபி எல்லாம் ரெகுலரா பண்ணல, லம்சம் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க முன்ன பார்த்த வேல்யூக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெட்ல போகுது, இல்ல நெகட்டிவ் ஆகுது, இல்ல நீங்க ஏற்கனவே பார்த்த கார்பஸோட கம்மியாயிட்டே வருதுன்னு பார்க்கும்போதுங்க, ரியாக்ட் ஆக தேவையில்ல. எமோஷனலா ரியாக்ட் ஆகாமங்க நீங்க வந்து எடுக்காம விட்டீங்கன்னாவே அது பெனிஃபிட் தாங்க. இதெல்லாம் வந்து ஏன் இது இது எதுக்கு நம்ம இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்றோம்னா, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி அந்த டாபிக் தாங்க. இதை நான் வந்து அடுத்தடுத்த வர சார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு.
இப்போ ஹாட் டாபிக் இப்போ வந்து ட்ரம்ப் வரப்போறாரு, அதுக்கான ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா டேட்டா என்ன சொல்லுதுன்றது தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சார்ட்ல காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதுல நெக்ஸ்ட் சார்ட்ல பாருங்க, ஒபாமா பீரியட்லயும் சரி, ட்ரம்ப் பீரியட்லயும் சரி, பைடன் பீரியட்லயும் சரிங்க, இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு தான் இருக்குங்க. அதை வந்து ரியாலிட்டியில் உங்களுக்கு பிஎஸ்சி என்எஸ்சிலேருந்து அந்த சார்ட்ல நீங்க வந்து கம்பேர் பண்ணி இவங்க டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க எப்படி இருந்தாங்க, ஒபாமா டைம்லையும் பாருங்க, இவர் டைம்ல ட்ரம்ப் இருந்த டைம்லையும் இல்லை பைடன் இருந்த டைம்லையும் பார்த்து கண்டினியூஸாக உங்களுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதுலயே நீங்க ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி தெரியும். இதுதான் இப்போ நம்ம இப்போ ஃபேஸ் பண்ற பீரியடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகுறது அப் ஆகுறதுன்றது நார்மலுங்க. இதுதான் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த லாங் டேர்ம் growthல நீங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் growth நீங்க கிளியரா பார்க்க முடியுதுங்க. ஓகே, இது வந்து குளோபல் அன்சர்டனிட்டி. ஆக்சுவலா என்னன்னா குளோபலி எப்படியோ அதோட எஃபெக்ட் தான் வந்து ஆல் ஓவர் அதர் கண்ட்ரீஸ்லயும் இருக்கும். அதுதான் இந்தியாவும் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணுதுங்க. பிளஸ் நீங்க வந்து இப்போ பொலிட்டிக்கல் அந்த நம்ம ட்ரம்ப்பை வச்சு பேசுறதுனால நீங்க குளோபல் பொலிட்டிக்கலை விட்டுட்டு நம்ம டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் நீங்க அன்சர்டனிட்டில மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கறதுக்கு இந்த நெக்ஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். 2004 ஜெனரல் எலெக்ஷன்ஸ், 2009, 2014, 2019 எல்லா ஜெனரல் எலெக்ஷன்லயுமே நீங்க பாருங்க, லாங் டேர்ம்ல நீங்க வந்து நல்ல ஒரு growth பார்க்க முடியுது. அதனால நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, இந்த குளோபலோ இல்ல வந்து பொலிட்டிக்கல் அந்த டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியோ இதை வந்து நம்ம பெருசா மைண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து சென்செக்ஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல பாருங்க, உங்களுக்கு ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஆனா அதே லாங் பீரியட்ல பாருங்க, உங்களுக்கு அந்த கிரீன் கலர்ல பாக்குறது தான் வந்து நிஃப்டி 50 சார்ட்டுங்க. நீங்க growth பார்க்க முடியுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க ஏத்தனாலும் இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்குனாலும் இதுல வந்து உங்களுக்கு லாங் டேர்ம்ல நீங்க வந்து நிஃப்டியோட growth நீங்க நல்லாவே பார்க்க முடியுது. அப்போ வந்து என்னன்னா, எதுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறாங்க இறக்குறாங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுங்க. அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு பூஸ்டப் தேவைப்படுதோ இல்ல வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது இல்ல இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகுது, அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும். அவங்க இன்னும் ஒரு பஃபர் லிமிட் வச்சிருப்பாங்க ஆர்பிஐ. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கேயும் நீங்க வந்து அந்த கிரீன் லைனை தான் பார்க்கணும். அப்போ வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டோட growth-அ இந்த சார்ட்லயே உங்களால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம பேசுனது தாங்க, ருப்பியோட வேல்யூ வந்து நியர்லி 84.96 ஆயிடுச்சுங்க. அப்போ $1 இது பண்ணும்போது நம்ம வேல்யூ இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து வேல்யூ லூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த சார்ட்ல நம்ம பார்க்குறோம். இது மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குற வாலட்டிலிட்டி எல்லாமே ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி, ஷார்ட் டேர்ம் நாய்ஸுங்க. இது எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு லாங் டேர்ம் நம்மளோட மைண்ட் செட்ல இப்போ ஷார்ட் டேர்ம்னா எதுங்க, பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச், இன்ஃப்ளேஷனு, இப்போ நம்ம வந்து குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக் பேசணும், டொமஸ்டிக்கும் பேசணும், அப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூஷன் சொன்னேன் நான், ஹையா ப்ரீமியமா இருக்குதுன்றது, இல்லை வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வீக்னிங் ருப்பி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன். இது எல்லாமே ஷார்ட் டேர்மா பார்த்துட்டு நம்ம மைண்ட்ல வந்து என்னன்னா நெக்ஸ்ட் சார்ட்ல பாருங்க, லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் அதுதாங்க இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் growth இந்தியா அது நல்லா இருக்குங்களா, நம்ம லாங் டேர்ம்ல ஆக்சுவலா க்ரோ ஆகிறோமா, பாஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த சார்ட்ல எல்லாமே கிளியரா சொல்லுது நம்ம வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு growth இருக்கும்ட்டுங்க. இந்த வாலட்டிலிட்டியை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒன்றும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. லேமன் பிரதர்ஸ் டைம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், இல்லை வந்து அந்த 2001 வந்து 9/11 அவங்க ஃபேமஸ், அது வந்து ட்வின் டவர் அட்டாக் பண்ணது, டெரரிஸ்ட் அட்டாக், அந்த டைம் டிமானிட்டைசேஷன், .com பபுள், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நம்ம பாஸ்ட்ல பார்த்துருக்கோம். ரீசெண்ட் பாஸ்டும் நம்ம வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் பார்க்குறோம், மிடில் ஈஸ்ட் டென்ஷன், கரோனா வைரஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்லதுங்க. இதை ஃபிக்ஸட் டெபாசிட் எடுங்க, லைன் பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்குது. இதுல வந்து ஒரு லைஃப்ன்றதே கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு இசிஜி கார்டியோக்கு நம்ம எடுப்போம் பாத்தீங்களா, அதுல ஒரு லைஃப்ல அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா தான் அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஜென்ரேஷன் வெல்த் கிரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்ல வாலட்டைல் இருந்தாதான் நம்மளால வந்து வெல்த் மேக்கிங்கே பண்ண முடியுங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எமோஷனலா ரியாக்ட் பண்ணாம ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு வந்து நீங்க பாக்குறீங்க உங்க போர்ட்ஃபோலியோல வந்து கம்மியான வேல்யூ பார்த்து நம்ம வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம அந்த மாதிரி ஒரு டைப்பா இருந்தோம்னா போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி டைம்ல பார்க்காம இருந்துட்டுங்க, வெளியில குளோபலா என்ன நடக்குதுன்றது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ் 3-4-5 மந்த்ஸ் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுங்க. சார், அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் ரிடம்ஷன் கொடுக்க வேணாம், ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தா போதும்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க,
அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.